ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பிக் vlog போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாய் வீட்டு பிரியாணி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாய் வீட்டு பிரியாணின்னா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து 14 நவம்பர் எடுத்த vlog, ஃப்ரைடே. ஸோ இப்போ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நடுவில் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. அதனால தான் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா? நான் உங்களுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொண்டு வர போகிறேன். கூடி சீக்கிரமாக நம்ம சேனலில் மெஹந்தி வீடியோ, மெஹந்தி ரிலேட்டட் வீடியோ, அப்புறமா மெஹந்தி மிக்ஸாலஜி கிளாஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அங்கே எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கும் போது இவங்க ஒரே கற்று என்னென்ன பார்த்தா இவங்க 2 பேரும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தேவையான அளவு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் லோங்கு மட்டும் போட்டுக்கிட்டேன், பட்டை போடலை. ஸோ நான் வந்து பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன், பட்டை லவங்க பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ அந்த மட்டன் வெந்துருச்சுன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குக்காக விடுங்க. சில்லி பவுடரும் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நான் இந்த மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்துருந்தேன், 1/2 கிலோ தக்காளி எடுத்துருந்தேன். எனக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக 2 தக்காளி எடுத்துட்டேன், மற்றதெல்லாம் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தக்காளி எடுத்துகிட்டு தக்காளி போட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே எண்ணெய் வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். சிம்பிளாக செஞ்சுருந்தேன், ஒன்றுமே சேர்க்கலை. வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உப்பு. என்கிட்ட கொக்கம்பர் இருந்துச்சு, அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு. மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டில் தயிர் பச்சடி எப்படி செய்வாங்கன்னா கொக்கம்பர், அதுக்கப்புறம் போமோகிரானேட் எல்லாம் போட்டு செய்வாங்க. சில பேர் வந்து பைனாப்பிள் கூட போடுவாங்க. ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுருந்தேன். என்கிட்ட கோகோமர் மட்டும் இருந்துச்சு, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே இருந்ததுனால இப்போ பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், எண்ணெய் மேலே வந்துருச்சு, நல்லா மட்டனும் வெந்துருச்சு. ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த சாப்பாடு. ஸோ நல்லா ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லாமே சேர்த்து தனித்தனியாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கீழே வந்து லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படி போடுவாங்க. இல்லை, இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தம்முக்கு வந்து ஒரு துணி, நான் வந்து என் துப்பட்டா, காட்டன் துப்பட்டா போட்டு தம்முக்கு வச்சுருந்தேன். ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். சூப்பராக வந்து பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.